ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ நம்ம ஜிகோக்கான அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் பார்ட்னரோட செகண்ட் பார்ட்டோட வந்தாச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது சுகா வந்து பாட்டமாகவும் வந்து டாப்பாகவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலடா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஜிகுக்கோடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிமினை வந்து எப்போவுமே நான் வந்து பாட்டம் கேரக்டராகவே போடுறேன். நிறைய பேர் சொன்னீங்க ஜேகே வந்து பாட்டமாக போட்டு ஜிமினை வந்து டாப்பாக போடுங்கன்னு. அது என்னன்னு தெரியல, என்னால் அது சுத்தமாக முடியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஜேகே வந்து டாப் வந்துடுறாரு, ஜிமின் வந்து பாட்டம் போயிடுறாரு. சுத்தமாக வர மாட்டேங்குதுடா. ஜிமினுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் பிடிஎஸில் அப்படின்னு சொன்னால் எனக்கு சுகாவை ரொம்ப பிடிக்கும். சுகாவோட அந்த சேவேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு போய் பாட்டம் கேரக்டராக நான் இதில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்தளவுக்கு சீன் இருக்காதுடா. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிகுக்கான ஸ்டோரி அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் பார்ட்னர் பார்ட் 2, அதாவது ஃபைனல் பார்ட் இதாண்டா. வாங்கடா நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு மொபைல் தான் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மொபைல் பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜியோன் தான். அவர் உட்காந்துட்ருக்க இடம் ஒரு பீச் மாதிரி இருக்குது. அங்கே மொபைல் வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜின் தான் விடாமல் ஜியோனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹலோ சொல்லு ஜின். டேய் எங்கடா இருக்க? எவ்வளோ நேரமாக உனக்கு கால் பண்ணுறது? டைம் 10 o'clock மேலே ஆகுது. இந்த நேரத்தில் எங்கே போன நீ? அது கொஞ்சம் ஆஃபீஸில் போய் சொல்லாத ஜியோன். எங்கே இருக்க அப்படின்னு ஜின் சொன்னோடனே அந்த பக்கம் ஜியோன் அப்படியே சைலண்ட்டாக ஆயிடுறாரு. அந்த கடல் அலைகளோட சத்தம் மட்டும்தான் இந்த ஜின்னுக்கு வந்து கேட்குது. இப்போது ஆரம் வந்து என்னாச்சு ஜின்? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு, டே என்ன ஆச்சுடா? நீ இன்னும் அதை மறக்கலையா? நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானேடா உனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆச்சு. இதெல்லாம் தப்புடா ஜியோன். சொல்லு ஜின், நீ இன்னமும் அவனை மறக்காமல் ஜின் அதை பற்றி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? சரி அப்புறம் ஏன் நீ அங்கே போய் உட்காந்துட்ருக்க? ஜிமின் உன்னை பற்றி என்னடா நினைப்பான்? அதுதான் எனக்கு தெரியல ஜின். அவன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவனை மாதிரி இவனும். ஏய் தப்புடா, ஜிமின் அப்படிலாம் கிடையாது. ஜிமினை பற்றி நம்ம ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம். 1 month நம்ம அவனை பார்க்குறோம். என்னை விடு, நீ அவனை பற்றி விசாரிச்சல, அதுக்கப்புறம் தானே நீ ஓகே சொன்ன. அவன் யாரையும் லவ் பண்ணலான்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படியா நீ பயப்படுற? ஆமாம் ஜீன், அவன் யாரையுமே லவ் பண்ணல. ஆமாடா, அவன் யாரையும் லவ் பண்ணல. ஆமாம் ஜீன், அவன் யாரையுமே லவ் பண்ணல. என்ன சொல்ல வர நீ? விடு ஜீன். இந்த பாரு ஜீன், எதாக இருந்தாலும் ஓப்பனாக கிட்ட பேசு. மறுபடியும் அதே தப்பை நீ பண்ணாத. ஜீன், அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னானா? இல்லை நீ எதுவும் அவனை ஃபோர்ஸ் பண்ணிங்களா? ஏய் அப்படிலாம் இல்லைடா. நான் போய் கேட்டதுக்கு அவன் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேட்டஸ் தான், அதுதான் ப்ராப்ளம்ஸ். ஆனால் மற்றபடி அவனுக்கு உன்னை பிடிக்காது அப்படிலாம் சொல்லவே இல்லைடா. ஏன்டா ஜிமின் உன்கிட்ட எதனா சொன்னானா? இல்லை இல்லை ஜின்னா, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அப்படியா நீ முட்டாளடா? இந்த பாரு, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சுகாக்கும் டேக்கும் லவ் மேரேஜ், ஆனால் உனக்கும் ஜிமினுக்கும் அப்படி கிடையாதுடா. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். அதுவும் ஜிமினை பொறுத்த வரைக்கும் அப்படி தான்டா. 1 week முன்னாடி மேரேஜை பற்றி பேசணும். இதோ இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. உன்னோடைய ரூமில் உனக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீ என்னடான்னு சொன்னால் போய் பீச்சில் போய் உட்காந்துட்ருக்க. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வாச்சியும். தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்ருக்காது, புரியுதா? என்றைக்குமே ஜிமின் உன்னை விட்டு போக மாட்டான்டா. எப்போவுமே இந்த ஜியோனுக்கு ஜிமின் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, அப்போ தான் அவன் புரிஞ்சுப்பான். நீ முதல்ல சொல்லு, உனக்கு ஜிமினை பிடிக்குமா? பிடிக்காமையா நான் ஓகே சொன்னேன்? அப்புறம் எதுக்குடா பயப்படுற? சொல்லப்போனா நீ பயப்படக்கூடாது. உன்னையை பார்த்து அவன் தான் பயந்துட்டுருக்கான். முதல்ல உன்னை பார்த்து பயப்படுறான் பார்த்தியா, அதை முதல்ல சரி பண்ணு. அதுக்கப்புறம் தான் உன் மேலே உனக்கு லவ் வரும், புரியுதா? ஜின் காமெடி பண்ணாதீங்க. அப்புறம் என்னடா எப்போ பார்த்தாலும் என்னமோ வெறப்பாகவே சுற்றிக்கிட்டு இருக்க. உன் கூட மேரேஜ் ஆனவங்க தான் ஏதோ ரூமுக்கு போயிட்டாங்க. நீ என்னடான்னு சொன்னால் பீச்சில் உட்காந்துட்ருக்க. இப்போ எங்கே ட்ரையாங்க சுகாவும் அவங்க 2 பேரும் எப்போ ரூமுக்கு போயிட்டாங்க. நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா. நான் வர்றதை விடுங்க. நீங்கள் டேப்லெட் போட்டிங்களா? போட்டேன்டா. அப்படியே கண்ணு போய் சுக்குது, டயர்டாக வேறு இருக்குது. 1 week எனக்கு சரியான வேலை. ஜீன் ஒழுங்கு மரியாதை போய் பாடுங்க. அப்போ நீ வந்துடுறேன் ஜீன். அங்கே வராமல் நான் எங்கே போவேன்? நீங்கள் போய் தூங்க. நான் ஒரு 1/2 hour வந்துடுவேன். நீ வந்ததுக்கப்புறமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? நேராக ரூமுக்கு தானே போவேன். நீங்கள் போய் தூங்க. ஓ அப்போ நேராக ரூமுக்கு போவியா? ஜின் கிண்டல் பண்ணாதீங்க. நீங்கள் போய் தூங்க. இதை பாருங்கள், உங்ககிட்ட பேசிவிட்டு நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் போய் தூங்க.
நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ ஜீன் அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு ஜீன்? ஆரம் அவன் பயப்படுறான். ஆரம் எங்கள் முன்னாடி நடந்த மாதிரி இப்போவும் எதுவும் நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுறான். அறிவு கடுத்தனமாக பேசாதீங்க 2 பேரும். முன்னாடி மேரேஜ் வரைக்கும் வந்துட்டு அதுக்குள்ள அவன் ஜோன் மேலே எந்த தப்புமே இல்லையே. அந்த பையன் மேலே தானே தப்பு. அவன் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோம். இது 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமா அதே உட்காந்து உன் தம்பி யோசிச்சுட்டு இருப்பானா? உன் தம்பிக்காக அங்கே ஒருத்தன் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்னவோ போங்க அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு ஆரம் போய் படுத்துறாரு. அதுக்கு மேலே ஜின்னால் முடியல, அவங்களுமே போய் படுத்துறாங்க. இப்போ நம்ம அப்படியே தேகியோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணுறட்டே ப்ளீஸ் இனி விட்டுரு. என்னது விட்டுறவா? 5 வருஷமாக இதை தானே சொல்லிகிட்ருக்க. இன்றைக்கி வசமாக என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு அவருடைய ஷர்ட் பட்டன்லாம் ஒன்று ஒன்று ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. டே என்னைக்கு வேணாமே, நாளைக்கு அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. நாளைக்கா? சான்ஸே கிடையாது. இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீ என்னடான்னு சொன்னால் இப்படி சொல்லிகிட்ருக்கிற அப்படி சொல்லி இப்போது டயாங் அவருடைய ஷர்ட்டையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சுகா கிட்ட வராரு. சுகா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. பாத்தியா நோ சொல்லிவிட்டு நீ ஏன் பாரு படுக்கிற. டயாங் நீ இப்படி மேலே வந்து விழுந்தனா நான் படுக்காமல் என்ன செய்வேன்? என்னென்னமோ செய்யலாம் பேபி. என்ன செய்யணும் வேற கேட்குறியா? நான் சொல்லித்தரவா என்னென்ன செய்யணும்னு? ஒன்றும் சொல்லித்தர வேணாம். அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் தானே? ஐயோ டயாங் ப்ளீஸ், ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ நீ என்ன சொல்ல வர? சரி ஓகே, இப்போ நான் எதுவுமே பேசலை அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் இப்போ சுகாவோட ட்ரெஸ் அப்படி ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேணாட்டே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கும் ஒரு மாதிரி மார்க்கமாக தாண்டா இருக்குது. ஐயோ அப்படி சொல்லிட்டு அங்கே சுகா காதை பொத்திக்கிறாரு. ஏன்னாட்டே டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாரு. சுகாவெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியல. அவர் அங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு காதை வந்து 2 கையால் எப்படி பொத்திட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளாடின்ட்டே இங்கே சுகாவோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. டயாங் அப்படி சொல்லிட்டு அங்கே சுகா டேவோட ஹெட்டை தான் வந்து பிடிக்கிறாரு. என்னன்னு சொன்னால் டயாங் இப்போது சுகாவோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டே அப்படி சொல்லி சுகா அப்படியே முன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது வெளியே கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. கார் வந்து ஸ்டாப் ஆனாலும் ஜியோன் அந்த கார் விட்டு இறங்கவே இல்லை. ஒரு 5 செகண்ட் அப்படியே தான் உள்ளே உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ அந்த காரை விட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. வீட்டுக்குள்ளேயும் வராரு. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே தூங்க போயிட்டாங்க இல்லையா. இப்போ அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறுறாரு. ஏற ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. என்ன சத்தம் இது அப்படி சொல்லிட்டு மெதுவாக ஏறிட்டுருக்கிறாரு. அவ்வளோ நேரம் ஸ்பீடாக வந்திருப்பார் அந்த ஸ்டெப்ஸில். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே மெதுவாக எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் சவுண்டு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது ஒரு ரூம் கிட்ட தான் போய் நிற்கிறாரு. என்னது உள்ளேருந்து இப்படி சத்தம் வருது? இப்போது சடனாக டயாங் பெயினாக இருக்குடா, என்னடா பண்ணுற? ஐயோ இது டேவோட ரூமில் அப்படி சொல்லி இப்போ தான் அங்கே ஜியோனுக்கே வந்து புரியுது. அடா அறிவுட்டானே அப்படி சொல்லிட்டு அவர் தலையில் அவரே அடிச்சுட்டு இப்போ அந்த ரூம் விட்டு போயிடுறாரு. அப்போ கூட அந்த சத்தம் ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. விட்டுட்டயாம் கொஞ்சம் தாண்டா அப்படி சொல்லி அந்த பக்கம் டே சொல்கிறதும் இப்போ சுகா சொல்கிறதும் மாறி அங்கே ஜியோனோட காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக இப்போது அவர் ரூம் கிட்டே போய் நின்ட்டார். ஜியோனோட ஒரு 2 ரூம் தள்ளி தான் அங்கே டேவோட ரூம் இருக்கும். என்ன இது இப்படி சத்தம் கேட்குது? அப்போது நமக்கும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுவும் அவன் பயங்கரமாக கத்துவானே. அவன் லபோதிபோன்னு கத்துனானா இப்போயாவது இந்த ரூமுக்கு வெளியே தான் கேட்குது. அவன் கத்துல இந்த வீடு ஃபுல்லாக கேட்குமே. ஐயோ ஜியோ நீ என்ன பண்ணுவேன்? முதல்ல அது நடக்குமாடா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உள் மனசு வந்து சொல்லுது. என்ன சொல்கிற? அவன் உன்னை பார்த்தாலே அப்படி அலறி அடித்து ஓடுறான். இதுக்கு மேலே நீங்கள் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்போனா இந்த மாதிரி நடக்காதா? அது உன் கையில் தான்ப்பா இருக்குது அப்படி சொல்லி அவர் உள் மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவர் லிப்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. அதை பற்றி யோசிக்கும் போதே அங்கே ஜியோனோட உடம்புலாம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் விட்டுட்டாகும் அப்படி சொல்லி செம்மையாக சத்தம் கேட்குது. அவ்வளோதான் ஜியோன் அந்த இடத்துல இல்லையே. வேகமாக ரூமை திறந்துட்டு அந்த டோரை வந்து வேகமாக லாக் பண்ணிவிட்டு அப்பாடி இப்போயாவது கேட்குதா அப்படி சொல்லி காது வச்சு அங்கே கேட்குதான்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாரு. நல்ல வேலை கேட்கல. இந்த மாதிரி தானே நமக்கே கேட்கும் அப்படி சொல்லி இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் திருன்னு ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இவன் எதுக்கு நம்மள இப்படி பார்க்குறான்? ஆனால் அங்கே ஜியோன் வந்து பட்டார்னு டோரை திறந்துருப்பார்ல, அவ்வளோ ஜிமின் வந்து சும்மா தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. டோரை திறந்தோன்னே ஜிமின் பயந்து போய் அப்படி எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாரு. இங்கே ஜியோன் வந்த ஃபோர்ஸ்லேயே அந்த டோரை வந்து வேகமாக லாக் பண்ணிட்டு காது வச்சு ஒரு 5 செகண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஜியோனை தான் ஜிமின் வந்து குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜியோனை ஜிமின் பார்த்ததே கிடையாது. அவர் பண்ணதே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை மலை மாடுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். அவன் எப்படி பண்ணும்? உனக்கு என்னடா ஜிமின், உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ். இப்போது ஜியோன், ஐயோ இவன் நம்மளை லூசுன்னு நினச்சிருப்பானோ, இப்படி பார்க்குறான் நம்மளை அப்படி சொல்லி இவன் ஜியோனும் ஜிமினும் மாறி மாறி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஜியோன் தான், என்னாச்சு அப்படி சொல்லி கோல்டாக கேட்குறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை அப்படி சொல்லி அங்கே ஜிமின் அப்போவும் மைண்ட் வைஸ் கொடுத்தா உட்காந்து ஜியோனே பார்த்துட்ருக்கிறாரு. உன்னை தான் கேட்டேன், தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். உள்ளே யாருன்னா தூங்கிட்டு இருப்பாங்களே, அந்த கதவை மெதுவாக திறந்து சாத்துவோன்னு. அறிவில்லை, மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அவனுக்கு. என்ன சொன்னேன்? என்னை பார்த்து என்ன சொன்னேன்? ஐயோ அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே நாக்கு கடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை, அது வந்து போச்சுடா ஜிமினா, இன்றைக்கி நீ என்ன சொல்லி சமாளிப்பேன்? உன் வயல் நீயே எல்லாம் உளறிட்டியே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன சொன்னேன்? மறுபடியும் சொல்லு. மலை மாடா? ஆள் தான் வளர்ந்துருக்கான், அறிவு வளரலையா? நானாவது ஆள் வளர்ந்துருக்கேன், நீ அது கூட வளரல. என்ன சொன்னேன்? அப்படி சொல்லி ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எங்கே இருந்தால் அந்த வேகம் வந்துச்சுன்னு தெரியல. பெட்டில் ஏறி நின்றுட்டு ஹிப்பில் கை வச்சுக்கிட்டு, இதை பாரு மலை மாடு ரொம்ப வளர்ந்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஆடாத சரியா? நான் வளர்னா கூட எனக்கு கடவுள் நிறைய அறிவு கொடுத்துருக்காது. யாரெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டோரை டபார்னு திறந்துட்டு உள்ளே வரமாட்டேன், புரியுதா? அந்த அளவுக்கு அது எனக்கு சென்ஸ் இருக்குது. அது கூட உனக்கு இல்லை. ரொம்ப அறிவு இருக்குன்னு பேசுகிற. அறிவு இருக்கிற வேலையை நீ பார்த்து வச்சுருக்க. இன்றைக்கி தானே மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் பண்ணால் மட்டும் போதுமா? உனக்காக ஒருத்தர் ரூமில் வெயிட் பண்ணிட்டுப்பான்னு சொல்லி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டைம் எங்கே அப்படி சொல்லிட்டு இப்போ மொபைல் எடுத்து டைம் பார்க்குறாரு. இங்கே பார், நல்லா பார், டைம் மணி 12 ஆகுது. இந்நேரம் வரைக்கும் சார் எங்கே போயிருந்தீங்க? நமக்கு மேரேஜ் ஆன மாதிரி தானே உன் பிரதருக்கும் மேரேஜ் ஆச்சு. அங்கே போய் பாரு, அவங்க எத்தனை மணிக்கு ரூம்குள்ளே போனாங்க தெரியுமா? அதுவும் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு போனாங்க. நான் மட்டும் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீயும் வந்துடுவேன் 2 வருஷம் உட்காந்து டயர்டாகி போய் அப்படி படுத்து தூங்கிட்டேன் நான். அட்லீஸ்ட் தூங்கவாத விட்டியா? அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லைன்னு பார்த்தா நிம்மதியாக தூங்க கூட முடியல மனுஷனால். என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பிள்ளை அங்கே உளறிட்டு இருக்கு. ஆனால் ஜிமின் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜியோன் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட ஜிமின் பேசுகிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போனா உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, பிரதர் மட்டும் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே கையோட கை கோர்த்து போனான்னு. அந்த மாதிரி நான் கூட வரலைன்னா கூட நான் வேணால் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட், ஓகேவா? ஏன்னா அப்படி சொல்லி அங்கே செம்ம ஷாக்காக ஜிமின் வந்து ஜியோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஜியோன் அப்படியே மெதுவாக நடந்து ஜிமின் கிட்ட தான் வர்றாரு. ஜிமின் பெட்டில் நின்றுட்டு ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இல்லை, நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணல, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ஆகிடுமா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு. சாரி, கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. நீ இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அதை நான் கேன்சல் பண்ணிட்டு உன் கூட ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு கையை கோர்த்து உன் கூடயே இந்த ரூமுக்குள்ளே வந்திருப்பேன். நேரம் நமக்கும் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம்ல, அவங்க ரூமில் நடக்கிற மாதிரி. ஏன்னா அப்படி சொல்லி அங்கே ஜிமினோட வாய்ஸே அப்படி ஸ்லோவாகிடுச்சு. ஐயோ ஜிமினா, உன் வயலே நீ கெட்டு போகிறடா, இதுக்கு தான் ஜெவாப் சொல்லுவான், வாயை அடக்குடா அப்படின்ட்டு. போச்சு, இன்னைக்கு கன்ஃபார்ம். அது எப்படி ஜெமினா உன்னால் மட்டும் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு கேவலமாக நடத்த முடியும்? அது உன்னால் மட்டும்தானே முடியும் அப்படி சொல்லி அவர் மனசாட்சி அவரையே காரி துப்புது. ரெடியாக இருந்துக்கோ, இன்றைக்கி உனக்கு ஃபஸ்ட் நைட் கன்ஃபார்ம். இல்லை, இப்போ இது நடக்கவே கூடாது. இது எப்படி? என்னால் முடியாது. அதுவும் ஆளுப்பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவானோ, எப்படி இருக்கும் பாரு உடம்ப. இத்தனை நாள் ஒரு கோட் ஷூட்டில் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பார். இப்போ ஜியோன் மேலே இருக்க கோட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். 2 பட்டனுமே அப்படியே அந்த மாதிரி அப்படி இருக்குது. உள்ளே இருக்க பாடிலாம் ஓரளவுக்கு வெளியே ரிவீலாக தெரியுது. அந்த ஷர்ட்லாம் அப்படியே டைட்டாக இருக்குது. அவருடைய கட்டிங்ஸ்லாம் நல்லாவே எங்கள் ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீ கண்டண்டா மகனே, காலையில் நீ உசுரோடு இருப்பியா? கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு தகவல் சொல்லிடலாமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜிமினா? நீ கீழே உட்காந்து யோசிச்சனா எனக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இன்னும் 2 பட்டனுமே அவுத்து விட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டாரு. சரி, நீ உட்காரலன்னா என்ன, இப்போ நானே உன்கிட்ட வரேன் பாரு, டைம் வேறு ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் எதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி இப்போ ஜியோனுமே இப்போ அந்த பெட்டு மேலே ஏறி நின்ட்டாரு. ஜிமின் வந்து பின்னாடி போய் அப்படியே அந்த செவத்தில் சாஞ்ச மாதிரியே அந்த மாதிரி நின்ட்டாரு. ஜிமினுக்கு அப்படியே டப்புன்னு அடிச்சுக்குது. இங்கே ஜியோனுக்குமே அப்படி தான். ஆனால் அதை எதையுமே வெளிக்காட்டிக்காமல் ஃபேஸில் கூட ஒரு ஸ்மைலே இல்லை. இப்போது ஜிமின் கிட்ட வராரு.
என்ன என்ன பண்ணுற அப்படி சொல்லி ஒரு மாதிரி திக்கிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்ல, அதான் எங்கே கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போது ஜிமின் அப்படி கல் பண்ணிட்டு, அது வந்து இப்போ வேணாமே. ஏய் நீ தானடா ஃபீல் பண்ண, எனக்கு தெரிஞ்ச அங்கே டயம் எப்படி இன்னும் 2 ரவுண்ட் ஓட்டியிருப்பான். நம்மளும் கடன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கவேன், அவனுக்கு ஈக்குவலாக நம்மளும் போகலாம். என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லி இப்போது அவர் ஷர்ட் பட்டன் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், ஜிமினுக்கு மூச்சே நின்று போச்சு. இப்போது திருன்னு ஜிமின் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அங்கே ஜியோனுக்கு அப்படியே ஸ்மைல் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. நீ சம்மதம் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி இப்போ ஜியோன் அப்படியே ஜிமின் கிட்ட போகிறாரு. 2 பக்கம் வால்லையுமே கை வச்சுட்டாரு. இவங்க 2 பேருமே இப்போ பெட்டில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. அவருடைய அதாவது ஜியோனோட ஃபேஸை இப்போ ஜிமின் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. ஜிமினோட பார்வை ஜிமினோட லிப்ஸ் மேலே இருக்குது. அது எல்லாமே ஜிமினுக்குமே தெரியுது. ஜியோன் இப்போ கிட்டேயுமே வந்துட்டார். இப்போ சடனாக ஜிமினோட ஃபேஸை திருப்பிட்டு, ப்ளீஸ் 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 எனக்கு 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 ஒன் வீக் டைம் கொடுங்க ப்ளீஸ் ஒன் வீக் டைம் கொடு ப்ளீஸ். நீயே யோசிச்சுப்பாரு, 1 வீக்கில் சடனாக மேரேஜ், அது ஏற்றுக்கணும்ல, என் மனசை ஏற்றுக்கணும்ல. எனக்கு இன்னும் 1 வீக் டைம் கொடு. சடனாக இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ப்ளீஸ் அப்படி சொல்லி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை சைடாக திருப்பிட்டு இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. மீன் சொல்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னன்னு சொன்னால் அங்கே ஜிமினோட சீக்ஸில் அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு சொல்ல வார்த்தையே வரல. அப்படியே ஸ்டாப் ஆகி போய் அப்படியே நிற்குது. இப்போது ஜிமினோட காது கிட்ட, என்னால் 1 வீக்லாம் தாங்க முடியாது பேபி, உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு என்னால் சத்தியமாக முடியாது. வேணா 1 டே எடுத்துக்கிறியா? நல்லா யோசிச்சு முடிவிடு. 24 ஹவர்ஸ் இருக்குது சரியா? எவ்வளோ வேணாலும் யோசிச்சு முடிவிடு. இப்போது ஜிமினோட காதை லைட்டாக அப்படியே பைட் பண்ணாரு. ஜிமினுக்கு சுத்தமாக முடியல. அவருடைய 2 கையுமே ஒரு ட்ரெஸ்ஸை, அதாவது ஜிமினோட ட்ரெஸ்ஸையே அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது அவருக்கே. என்ன இளவெடுத்த ஃபீலிங்டா இது? பேசுடா ஜிமின் பேசு, 1 வீக் டைம் கேளு, உன்னால் முடியாது ஜிமின் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து அவரோட மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இதுக்கும் நீ சைலண்டாக இருக்க, அப்போது மௌனம் சம்மதத்துக்கு இல்லை அப்படி சொல்லி இப்போ ஜிமின் டக்குன்னு அப்படியே திரும்பிடுறாரு. திரும்பும் போது ஜிமினோட லிப்ஸும் அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஜிமினோட கண்ணும் விழி 2ம் கீழே வந்து விழுந்துரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஜியோனுக்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதை ஜியோன் எதிர்பார்க்கவே இல்லை. ஜியோன் இங்கே வரப்பவே இதெல்லாம் எதுவும் நடக்காது, நம்ம வரப்போ கண்டிப்பாக அவன் தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஆனால் இவ்வளோ விஷயம் இங்கே நடக்கும்னு சொல்லி ஜியோன் கூட எதிர்பார்க்கல. 2 பேரும் லிப்ஸுமே அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. சார் மூவ் பண்ணவும் இல்லை, அந்த லிப்ஸை விட்டு தான் லிப்ஸை எடுக்கவும் இல்லை. அப்படியே தான் ஒரு 2 செகண்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிமினால் தான் அசையவே முடியாதே, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சா அவருடைய ஃபேஸை திருப்பிக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாரு. இப்போது அவருடைய மவுத் வேறு அப்படியே ஓப்பன் ஆயிடுது. ஏன்னா பயபுள்ள அதிர்ச்சியானால் அவருடைய மவுத் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லையா? அதனால் அவருடைய மவுத் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜியோன் நினச்சிருந்தா கிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், மூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் வந்துடுறாரு. இப்போது ஜியோனோட கையை எடுத்துகிட்டு போய் ஜியோனோட லிப்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி, அது என்ன எப்போ பார்த்தாலும் உன்னோட லிப்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறது, ஒருவேளை உனக்கு கிஸ் பண்ண தோணுச்சா என்ன? இல்லை அப்படி சொல்லி தலையாடுறாரு. அதுக்கு மேலே அங்கே ஜிமினால் என்ன பண்ண முடியும்? பிள்ளை ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கு. நீ சொன்னது கரெக்டு தான், 1 வீக்கில் மேரேஜ், திடீர்னு இந்த மாதிரி. சரி நீ கேட்ட மாதிரி உனக்கு 1 வீக் டைம் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த 1 வீக் அப்புறம் மறுபடியும் 1 வீக் அப்படின்னா நீ கேட்கவே கூடாது. எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கும், புரியுதா? என்ன எதனா பதில் சொல்லு. எப்போவுமே படப்படன்னு பேசிகிட்டே இருப்பேன், இப்போ எவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? நீ கேட்ட மாதிரி 1 வீக் போதும்ல, இப்போதைக்கு இது போதுண்டா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜிமினோட நிலமை இருக்குது. அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்குள்ளாட்டி படுத்துரு, இல்லைனா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியோன் வந்து திரும்புறாரு. இப்போ தான் ஜிமின் அப்பாடி அப்படி சொல்லி அவருடைய ஆட்டில் கை வைக்கிறாரு. இப்போ மறுபடியும் அவருடைய வயசு வந்து வியர்டாகுது. என்னன்னு சொன்னால் திரும்பின ஜியோன் மறுபடியும் திரும்பி வந்து ஜிமினோட லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம அவர் நேராக இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறாரு. நிற்காத, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது,
இல்லைனா விட்டதோடு மறுபடியும் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தான் தாமதம். பிள்ளை அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போட்டு அப்படியே படுத்துருச்சு. ரெஸ்ட் ரூம்குள்ளே போன ஜியோன் அப்படியே அந்த டோரில் சாஞ்ச அப்படியே அவரோட லிப்ஸை தான் அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா பெட்ஷீட்டுக்குள்ளே இப்போது அவருமே அவரோட லிப்ஸை அப்படியே டச் பண்ணுறாரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் கேஸ். போச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் போய் அந்த மலை மாடிக்கிட்ட. ஷோ ஜிம்மி, அவன் இதுக்கு மேலே உன்னுடைய ஹஸ்பண்ட். ஐயோ அதை சொல்லாத, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஹார்ட்லாம் பெயினாக இருக்குது. அவனுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா? ஐயோ, எனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் என்கிட்ட எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு எவ்வளோலாம் கனவு கட்டுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவன் கூட மேரேஜா, நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவர் உள்ள அப்படியே புலம்பிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. அவ்வளோதான், ஜிமின் கப் சிப் அப்படின்னு ஆகிட்டாரு. ஜியோன் தான் ரெஸ்ட் ரூம் டோர் திறந்துட்டு அவர் இப்போ வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நல்லா ஜிமின் இழுத்து போட்டி படுத்துட்டு இருக்கிறாரு. ஜியோனுக்கு நல்லாவே தெரியுது ஜிமின் இன்னும் தூங்கலை அப்படின்னு. அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போ மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் அறியாமையே அவர் வந்து பயங்கரமாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா மிரர் வழியாக பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ஜிமினை. அவருடைய பெட்ஷீட்டை லைட்டாக இழுத்து ஜியோன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறாரு. அதை மிரர் வழியாக ஜியோன் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஸ்மைல் வருது. ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. இப்போ ஜியோன் என்ன பண்ணுறாரு, லைட்டாக அப்படி திரும்புகிற மாதிரி பண்ணார். அவ்வளோதான், ஜிமின் மறுபடியும் ஒரு ஃபேஸில் விஷயத்தை போட்டு முடிக்கிறாரு. இப்போ ஜியோனால் சுத்தமாக அடக்கவே முடியல, அவருக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மிரரில் பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸை பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப அழகாக தெரிகிறாரு. இப்போ அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் அவருடைய ஃபேஸில் அப்படி டச் பண்ணி பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடிலாம் அவர் தன்னுடைய ஃபேஸை மிரரில் பார்க்கும்போது அவருடைய ஃபேஸில் ஸ்மைலே இருக்காது. அவருக்கு அது வந்து நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மைல். இதுக்கு காரணம் நீ தான். இல்லை, என் ஜின் சொன்னது கரெக்டு தான், எனக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி நான் சிரித்து ரொம்ப டேஸ் ஆச்சு. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் அப்போது என்னுடைய ஃபேஸ்லேருந்து போன அந்த ஸ்மைல் இன்றைக்கி உன்னை மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துருச்சு. இன்றைக்கி மார்னிங் மேரேஜ் பண்ணும்போது உன்னுடைய கண்ணில் அந்த டியர்ஸ் அதை பார்த்துட்டு நான் ஏதோ யோசிச்சிட்டேன். நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன்டா, இந்த ஜியோனுக்கு இந்த ஜிமின் மட்டும்தான். நீ ஏன் நீ விட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு இப்போ வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஜிமினுக்கு ஐயோ என்ன பக்கத்தில் வந்து படுத்துட்டான், அப்படியே தூங்கிடுறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டுருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஜியோன் வந்து செய்கிறாரு. அப்போ கூட ஜிமின் டெஸ்ட் பண்ணுறானோ, அமைதியாக ஜிமின், மறுபடியும் போய் நீ வாண்டடாக மாட்டிக்காத, ஆல்ரெடி உன்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு, எனக்கு என்னென்ன பண்ண போகிறானோ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கூட அசையாமல் ஜிமின் வந்து படுத்துட்டுருக்கிறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோனோட வாய்ஸ். அப்போ கூட ஜிமின் ரிப்ளை பண்ணவே இல்லையே, தூங்கிட்டியா என்ன அப்படி சொல்லிக்கிட்டே இப்போது ஜியோன் அப்படி ஜிமின் கிட்டேயுமே வந்துட்டார். வரான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக அப்படியே நவுண்டு அந்த பக்கம் பெட்டு ஓரமாக போகிறாரு. ஜியோன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வராரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் கிட்ட வரானே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பெட்டு ஓரமாக போயிட்டாரு. அவ்வளோதான், கீழே விழுக போகிறாரு. டக்குன்னு ஜிமினோட ஹிப்பில் கை போட்டு அப்படியே கிட்ட இழுத்துக்கிறாரு. ஜிமின் பயந்துருப்பார், எங்கடா கீழே விழுந்துருப்போமோ அப்படின்னு. இப்போ வேறு ஜியோன் வேறு கையை போட்டு அவர் கிட்ட இழுத்ததில் 2 பேரோட பாடியுமே அப்படியே டச் ஆகிடுது. அவ்வளோதான், ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. டேய் நீ என்ன லூஸாடா, அதான் உனக்கு நான் 1 வீக் டைம் கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி போகிற, கீழே வந்து அடிபட்டிருக்காது, நீ தூங்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நடிக்காத சரியா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 1 வீக்கையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். இல்லை அப்படி நான் பண்ணிடாதீங்க, 1 வீக்கெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. சடனாக திரும்பி இப்போ ஜியோன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுவும் விரல நீட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜியோன் ரொம்ப பொறுமையாக அவருடைய கையை எடுத்தாந்து ஜிமினோட அந்த ஃபிங்கரை பிடிக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக தான் பிடிக்கிறாரு. ஜிமினோட அந்த கை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஜியோன் வந்து அந்த மாதிரி அவருடைய கையை அப்படி பிடிச்ச உடனே ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி இப்போ தான் அவர் பண்ண தப்பு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோனுமே இப்போ ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சொல்லப்போனால் ஜியோனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. என்ன ஃபீலிங்னே அங்கே ஜியோனுக்கு புரியவே இல்லை. இத்தனை நாளாக இந்த ரூமில் நம்ம தனியாக தானே படுத்தோம், இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுனதே கிடையாது. இன்றைக்கி அவர் முன்னாடி ஜிமின் இருக்கிறதுனால அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இதை பார் குளிச்சு டைம் பாரு 1:30 ஆகுது, மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது,
அதனால் பேசாமல் அமைதியாக தூங்க சரியா அப்படி சொல்லி இப்போது ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அவர் அறியாமையே அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அழுத்தமான ஒரு கிஸ். இப்போ ஜிமினோட ஃபோர்ஹெட்லேருந்து அவரோட லிப்ஸையுமே எடுத்துகிட்டு பார் அமைதியாக தூங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருக்கிறாரு. அது அது இந்த கை என்ன இல்லை இந்த மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி? இனிமேல் இதுக்கெல்லாம் நீ பழகிக்கோ சரியா? இந்த ஹக் பண்ணுறது இந்த மாதிரி கிஸ் பண்ணுறது இதெல்லாம் வெறும் 1 வீக் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயம்லாம் நடக்கும் சரியா? எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே தான் படுத்துட்ருக்கிறாரு. அங்கே ஜியோன்னு சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜிமினால் யோசிக்க கூட முடியல. யாரை பார்த்து பயந்து பயந்து ஓடணுமோ இன்றைக்கி அவன் கைக்குள்ளே நான் வேறு வழி இல்லை. ஜிமின் மேல் அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படி தூங்கவும் செஞ்சுட்டாரு. அவருக்குமே டயர்ட். இப்படி தான் அந்த நைட் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் லைட்டாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி லைட்டாக ஒரு க்யூட்டான ஸ்மைலோடையே அவர் வந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. என்னது எங்கே இருக்கும் நம்ம அப்படி சொல்லி இப்போ தான் ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போது டக்குன்னு சைடில் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க ஜியோன் இல்லை. இப்போ தான் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இன்றைக்கி நேற்று மேரேஜ் ஆனது நைட்டு ஜியோன் தங்கிட்ட க்ளோஸாக வந்தது கிஸ் பண்ணது எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. கடைசியாக ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார்ல அது என்னன்னு தெரில. ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அறியாமையே இப்போ அவருடைய கை ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஃபோர்ஹெட்டில் தான் போய் அப்படியே டச் பண்ணுது. லிப்ஸில் கியூட்டாக ஸ்மைல். அப்படியே டைமை பார்க்குறாரு. டைம் 8 o'clock ஆகுது. ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா என்ன அப்படின்ட்டு எந்திரிச்சு அவர் கடகடன்னு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துடுறாரு. ஐயோ பசிக்குது. நைட்டு வேறு எதுவுமே சாப்பிடல நம்ம. இப்போ வேறு எப்படி பசிக்குது என்ன பண்ணுறது? வேறு வழியில் இப்போ வெளியே போகணும் அப்படி சொல்லிட்டு மெதுவாக டோரும் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறாரு. அவங்களுடைய ரூம் அப்ஸ்டேர்ஸு. இவங்களுடைய அந்த ரூம்லேருந்து எட்டி பார்க்கும்போது அங்கே டைனிங் டேபிளில் ஜின் வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. இந்த பக்கம் கவுச்சில் சுகா அப்புறம் டயாங்க உட்காந்துட்ருக்குறாங்க. பார்த்தா லக்கேஜோடு உட்காந்துட்ருக்குறாங்க. ஜிமினுக்கு புரியல. அப்படி கவுச்சில் பார்த்தோம் அப்படின்னா டயாங்க உட்காந்துட்ருக்காரு. டயாங்க பார்த்தோன்னே ஒரு பிக் ஸ்மைல் வந்துடுது ஜிமினோட ஃபேஸில். இப்போ அவர் அங்கே சுகாவோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கிறாரு. பக்கத்தில் சுகா உட்காந்துட்ருக்கிறாரு. அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு வருத்தம். பக்கத்தில் லக்கேஜ் இருக்குது. என்னது லக்கேஜெலாம் வச்சுருக்காங்க? இங்கே வெளியே போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூம் மட்டும் வெளியுமே வந்துடுறாரு. ஜிமின் அப்படி சொல்லி இப்போ தான் பார்க்குறாரு. ஜின் தான் கூப்பிட்றாங்க. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க கீழே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின்மே ஒரு தயக்கத்தோடய அப்படி கீழே இறங்கி போகிறாரு. குட் மார்னிங் ஜிமின் அப்படி சொல்லி டயாங் வந்து சொல்கிறாரு. குட் மார்னிங் தேங்க்ஸ் சார். இன்னும் சாரா? இப்போ நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். சார்லாம் சொல்லி கூப்பிடாத அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து தலையாடுறாரு. ஜிமின் நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போது ஊருக்கு கிளம்புறோம். சரி நீ எப்போ வருவேன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஊருக்கு டயாங் சார். பாரு மறுபடியும் அப்படி சொல்லி ஹிப்பில் கை வச்சு அப்படியே எழுந்துச்சி நிற்கிறாரு. சாரி அப்படியே பழகிருச்சுல 1 month. ஆமாடா 1 month அப்படி தானே கூப்பிட்டுட்ருந்தான். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற முடியும். ட்ரயாங் ஊருக்கு போகிறீங்களா? அவன் எங்கே ஊருக்கு போகிறான், அவன் ஹனிமூன் போகிறான் அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த ஆரமோட சவுண்ட் கேட்குது. ஜிமினோட ஃபேஸ் டக்குன்னு ஒரு மாதிரியே சேடான மாதிரி இருக்குது. ஏய் ஜிமின் என்னாச்சு? நான் கூட ஜியோன்ட்ட சொன்னேன் நீங்களும் வர வேண்டியதானே அப்படின்ட்டு. அவன் தான் இப்போ எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது நான் அப்புறமா போய்க்கிறேன் நீ ஃபஸ்ட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் உனக்கு எதுவும் வருத்தமா? அச்சோ அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லி இப்போ ஜிமின் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகா ஜிமினை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் அப்படி சொல்லி கையாட்டுறாங்க. ஹாய் அப்படி சொல்லி ஜிம்னுமே வந்து சொல்கிறாரு. சரி ஓகேடா உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஆஃபீஸ் போனோம். அங்கே வேறு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அங்கே ஜின் அப்புறம் ஆரம் 2 பேருமே கிளம்பி நிற்கிறாங்க. இப்போது டயாங் வந்து பாய் ஜிமின் அப்படி சொல்லி ஜிமினை ஒரு ஹக் பண்ணிட்டு டயாங் வந்து போகிறாரு. சுகமே வந்து பாய் ஜிமின் அப்படி சொல்லி சுகமே இப்போது ஜிமின் ஒரு ஹக் பண்ணிட்டு அவருமே வந்து அப்படியே கிளம்புறாங்க. ஆரம் முன்னாடி போயிட்டாரு. ஜின் வந்து ஜிமின் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங்கிறனால நான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த 1 வீக்குமே எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். அவன் வேறு 1 monthக்கு வெளியே போகிறானா? ஏன்னா 1 month தான். ஆமாம் அவன் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருந்தான். சுகா கூட அவன் நிறையா ஊருக்கு போகணும் நிறையா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் இப்போ அவங்க வேலையும் சேர்த்து நாங்கள் தான் பார்க்கணும். இந்த 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஜியோன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவான் ஓகேவா? தனியாக வீட்டில் இருப்ப உனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையே. குழந்தைங்க கூட ஸ்கூல் போயிருக்காங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை மேம் சொல்லாத. இப்போ டயாங் சொன்ன மாதிரி தான் ஜின்னே கூப்பிடு புரியுதா?
ஓகே ஜின் அப்படி சொல்லி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணாரு. ஜின்மே ஜின்மே இப்போ ஜிமினோட கன்னத்தில் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த இடத்த விட்டு காருமே வெளியே போயிடுது. அந்த இடமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய வீடு. ஆனால் அந்த வீட்டில் ஜிமின் மட்டும் தனியாக இருக்கிறாரு. அந்த குட்டி வீட்டில் இருக்கும்போது கூட அது அவருக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்கூடயும் போய் பேசுவார். என் வாட்ச்மேன் கிட்ட கூட போய் வம்பிழ்ப்பார். ஆனால் இப்போது என்றைக்கு ஜோன் சாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து ஜிமின் கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிற்கிறாங்க. அவராக போய் வாண்டடாக பேசினாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்கிறாங்க. அதுவே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுது. உள்ளேருந்து ஒரு மேட் ஜிமின் சார் உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லி தலையாடிட்டு அவருமே இப்போ சாப்பிட போயிட்டாரு. ஏன்னா பசி வேறு அவருக்கு. அவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. இப்போது அவருக்கு அவருடைய தாத்தாவோட நினைப்பு வருது. அவங்க தாத்தா அவ்வளோ பெரிய பிள்ளையானாலும் அவங்களுக்கு அப்படியே ஊட்டிட்டு தான் விடுவார். ஜிமின் அப்படியே ட்ராயிங் வரைஞ்சிட்டே இருப்பார். அவங்க தாத்தா அப்படியே ஃபீட் பண்ணி விடுவார். அதுதான் அப்படியே ஞாபகம் வருது. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜியோன் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய மீட்டிங் ஹால். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அங்கே தான் ஆரம் அப்புறம் ஜின் 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் ஜோன் மட்டும் அதை எதையுமே கவனிக்கலை. அவருக்கு ஜிமினோட ஞாபகம் வருது. மார்னிங் நடந்த ஒரு விஷயம் தான் அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. மார்னிங் ஜிமி நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா. ஜோன் லைட்டாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு எப்போவுமே சீக்கிரம் எந்திரிக்கிறதா பழக்கம். அவர் இன்றைக்கி ஐஸை ஓப்பன் பண்ணும்போது 6:30 ஐயோ ½ hour லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே எந்திரிக்கலாம் சொல்லி போகிறாரு. ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னா ஒரு குட்டி கையும் ஒரு குட்டி காலும் ஜீவனை சுற்றி அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. ஜிமின் தான் அவருடைய ஹெட்டை எடுத்தாந்து ஜியோனோட செஸ்ட்டில் வச்ச மாதிரி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு. அவருடைய குட்டி கையை ஜியோனோட பாடியில் அப்படியே பிடிச்ச மாதிரி அவரை காலை தூக்கி அவர் காலில் ஹிப்பில் போட்ட மாதிரி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு. ஃபுல்லாக என்ன சொல்லணும், முக்கால்வாசி ஜியோன் மேலே ஏறி படுத்துட்டு இருக்கிறாரு. ஜியோன் அப்படியே நல்லா குனிஞ்சு பார்க்குறாரு. ஜிமினோட ஃபேஸ் தெரியுது. ஆனால் அவருடைய ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஹேரு அது அவருடைய ஃபேஸ் அப்படியே மறைக்குது. இப்போ ஒரு ஃபிங்கரை எடுத்து அந்த ஹேரை அப்படியே தள்ளி விட்றாரு. ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக தெரியுது. அந்த சன்லைட் அப்படியே உள்ளே வருது. அவருடைய ஃபேஸில் லைட்டாக படுது. மூஞ்சி லைட்டாக ஒரு மாதிரி பண்ணுறாரு. இப்போ ஜியோன் என்ன பண்ணாரு, அப்படியே சைடாக திரும்பி அந்த சன்லைட் ஜிமினோட ஃபேஸில் படாத மாதிரி அந்த மாதிரி படுத்துக்கிறாரு. ஜிமின்மே இப்போது ஜியோனை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி படுத்துக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கு, ஒரு க்யூட்டாக இருக்குது. அதுவும் தூங்கும் போது அவனுடைய இந்த கண், இந்த குட்டி நோஸ் அப்படி சொல்லி அப்படியே ஃபிங்கரை வச்சு அந்த நோஸில் லைட்டாக அப்படியே டச் பண்ணுறாரு. அந்த மூக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு அங்கே ஜிமின். ஏன்னா ஜியோன் டச் பண்ணுறாருல அதனால். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய லிப்ஸ். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று நைட் அந்த என் லிப்ஸில் டச் ஆனோன்னு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே மொத்தமாக உன்னைய அப்படி அள்ளிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் 1 வீக் வெயிட் பண்ணோம். 1 வீக் தான்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டச் பண்ணுவேன் அப்படின்னு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போவே உன்னை அப்படியே இழுத்து வச்சு கிஸ் அடிக்கணும்னு சொல்லி தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லி இப்போ என்ன பண்ணார், அப்படி குனிஞ்சு இவனோட லிப்ஸ் கிட்ட போய் சின்னதாக ஒரு பிக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஜோன் சொல்லுங்க ஜீன், என்னடா யோசிச்சுட்ருக்க? அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க பாரு. என்ன ஜின், நேற்று தான் மேரேஜ் ஆச்சு, என்ன யோசிப்பான்னு சொல்ல எனக்கு தெரியாதா? ஓஹோ அப்படி சொல்லி அங்கே ஜின் சொல்கிறாரு. அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுடா அப்படி ஆரம் சொல்கிறாரு. சாரிடா, 1 வீக் வெயிட் பண்ணிக்கோ. அவன் வேறு ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருந்தான், திடீர்னு இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட். 1 வீக் வெயிட் பண்ணிக்கூடா. அதுக்கப்புறம் ஜிமினை கூப்பிட்டு நீ வேணா ஹனிமூன் போ, நானும் ஆரம்பம் பார்த்துப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அவன் வேறு 1 மந்த் போயிருக்கான், நான் அப்புறமா போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜின் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா என்னுடைய ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி அவங்க ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஜின் மீட்டிங்கில் இருக்கும், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜியோன் சொன்னோன்னே இப்போ அவங்களுமே டேஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அங்கே மீட்டிங்கை தான் கவனிக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணோன்னா, ஜின் என்ன பண்ணுற, நீ தான் இப்போ ஜியோன் மாமா மேரேஜ் பண்ணிட்டல, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணாத. இதை பாரு ஜூனா, நான் உங்கள் ஜியோன் மாமா மேரேஜ் பண்ணாலும் நான் உங்களுடைய ட்ராயிங் டீச்சர் தான், புரியுதா? ஒழுங்காக ட்ராயிங் பண்ணு, இன்னும் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அங்கே ஜிமின் கத்திக்கிட்டு கிடக்குறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எங்கடா ட்ராயிங்லாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசிச்சு வச்சுருந்துருப்பாங்க. 2 பேரும் ஃபேஸும் உம்முன்னு இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி ஜின் அந்த ரூம்குள்ளே வராங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் ஜின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ரூம்லேருந்து சத்தம் வெளியே வரையும் கேட்குது.
மம்மா 1 ஹவர் தானே கிளாஸ் சொன்னேன், இங்கே பாரு 2 ஹவர்ஸா ஜிமின் என்னை வச்சு செய்கிறாங்க, சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படி சொல்லி அங்கே ஜீனு வந்து சொல்கிறாரு, இந்த பார் ஜீனு, உனக்கு ட்ராயிங் வரையினா ரொம்ப பிடிக்கும்ல, ஜிமின் எவ்வளோ அழகாக ட்ராயிங் வரைகிறான், அந்த மாதிரி நீங்களும் வரைய கற்றுக்கணும்ல, மம்மாவோட ஆசையும் அதுதானே அப்படி சொல்லி அங்கே ஜீனு தான் அவங்க மாமா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜீனு மம்மாவோட செல்லம், ஜூனா வந்து ஆரமோட செல்லம். ஆனால் மம்மா இன்றைக்கி ஆல்ரெடி ஸ்கூலில் ரொம்ப கிளாஸ் போச்சு தெரியுமா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு, அப்புறம் நாளையிலேருந்து நாங்கள் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் ப்ளீஸ் அப்படி சொல்லி 2 பேருமே மாறி மாறி சின்னையும் ஜிமினையும் மாறி மாறி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து தலையாட்டாரு. ஜின்மே சரி வாங்க உங்களுக்கு நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு போய் நீங்கள் சீக்கிரமாக தூங்க ஓகே சொல்லிட்டு பசங்க செம்ம ஜாலியாக அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடுறாங்க. ஜிமின் சொல்லுங்கள் ஜீன், இன்றைக்கி ஜோன் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ ஜோனுக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ சாப்பிட்னா சாப்பிட்டு போய் படுத்துக்கோ. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து தலையாட்டாரு. ஜீனுமே போயிடறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறாரு. இப்போ அவருக்கு ட்ராயிங் வரையணும்னு சொல்லி தோணுது. இன்னும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. ஜேஹோப் கூட வரல, ஜேஹோப் வந்தாலும் அது அவங்க கூடயாவது பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் ஜேஹோப்பும் ஜியோனும் ஒன்றா தான் வருவாங்க அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே ட்ராயிங் அதுவும் வரைவோம் அப்படி சொல்லிட்டு இப்போது ட்ராயிங் வரையலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கை தான் பார்க்குறாரு. அவரோட ஹிப்பில் கை வச்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை அப்படிங்கிறாரு. ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கோச்சில் அப்படியே உட்காந்து அந்த ட்ராயிங்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே மிட் நைட்டும் ஆகிடுது. டைம் ஒரு 1:30க்கு மேலே இருக்கும். இப்போ தான் ஜோன் உள்ளே வராரு. ஜெஹூப் சொல்லுங்கள் சார், மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும் ஓகேவா, நம்ம வேற ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜெயோப்மே இப்போ காரை பார்க் பண்ணிட்டு இப்போ அவருடைய ரூமுக்கு அவர் வந்து போயிடறாரு. ஜியோன் இப்போ அவங்க ரூமுக்கு தான் வராரு. வந்து போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு இப்போ வந்து பெட்டில் வந்து படுக்கிறாரு. என்ன யோசிச்சான்னு தெரியல, இப்போ டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. சுற்றி பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் அவருக்கு ஜிமினோட ஞாபகமே வரல. அவருக்கு மேரேஜ் ஆனதே சுத்தமாக மறந்துட்டார். அவ்வளோ வேலை பிஸியாக அவருக்கு. எங்கே போயிட்டாவன் அப்படி சொல்லி சுற்றி தேடுறாரு. பார்த்தா அங்கே ஜிமினே காணோம். டைம் இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த நேரத்துக்கு எங்கே போயிட்டான் அப்படி சொல்லி அந்த ரூம் விட்டையுமே இப்போ வெளியே வந்து பார்க்குறாரு. ஒருவேளை அந்த தங்கியதை பழைய ரூமுக்கு போயிட்டானா, ஐயோ ஜினுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்களே அப்படி சொல்லிட்டு இப்போ அங்கே போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஒரு ரூமை கிராஸ் பண்ணி போகிறாரு. மறுபடியும் பின்னாடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது ட்ராயிங் ரூம் ஆச்சே அப்படி சொல்லி இப்போது அந்த டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே ஜிமின் தான் அப்படியே கவுச்சில் படுத்துட்ருக்கிறாரு. கையில் ஒரு பென்சில் வச்சுட்டு அந்த மாதிரி படுத்துட்ருக்கிறாரு. பா இங்கே தான் இருக்கிறானா, இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு உள்ளே வந்து ஒரு அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே ஜயாங் அப்புறம் சுகாவோட பிக்கு தான் அது. அவங்களுடைய அந்த மேரேஜ் பிக் எப்படி ஜிமின் வந்து பார்த்தாரோ மேரேஜ் அன்னைக்கு இப்படி தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ஜியோன் அந்த பிக்சர்கிட்டையும் போயிட்டாரு. கிட்ட போய் பார்க்குறாரு. எல்லாத்தையுமே அவ்வளோ கிளியராக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் ஒரு மாதிரி அந்த ஃபேஸே வந்து பிளர்ராக அந்த மாதிரி இருக்குது. மற்ற எல்லோருடைய ஃபேஸுமே நல்லா கிளியராக இருக்குது. பக்கத்தில் ஜின் நிற்கிறாங்க, ஆரம் நிற்கிறாங்க, குழந்தைங்க நிற்கிறாங்க. ஏன் அந்த ஃபாதர் கூட அங்கே தான் நிற்கிறாரு. அங்கே டயாங் ஒரு பிக் ஸ்மைலோட சுகாவோட கையில் ரிங் போடுற மாதிரி அந்த மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. இது பின்னாடி நிற்கிறது யார், அதாவது டயாங்க்கு பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்பாங்க. இது நான் தானே அப்படி சொல்லி தான் அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவருடைய ஃபேஸை மட்டும் அங்கே ஜிமின் சரியாக வரையவே இல்லை. ஏன்னா அது அவருடைய மனசில் பதியவே இல்லை. அதை பார்க்கும்போது அங்கே ஜியோனோட ஃபேஸே அப்படி ஒரு மாதிரி சேடான மாதிரி இருக்குது. அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் கூட வந்துடுது. இப்போ அப்படியே போய் ஜிமின் கிட்ட அப்படியே நியூலோட் போட்ட மாதிரி உட்காந்துட்டாரு. ஏன்னா அவர் தான் கவுச்சில் படுத்துருக்கிறாருல்ல. ஏன் ஜிமின் எல்லாருமே அப்படி அழகாக அவ்வளோ துருப்பமாக வரைஞ்சி வச்சுருக்கேன், ஆனால் என்னுடைய ஃபேஸ் மட்டும் ஏன் அவ்வளோ பிளராக வரைஞ்சி வச்சுருக்கேன், அப்போனா உனக்கு கூட எனக்கு பிடிக்கலையா ஜிமின்? ஏன் ஜிமின் நான் ஏன் அவ்வளோ அன்லக்கியாக இருக்கேன்? எப்போவுமே ஏன் எனக்கு லவ் கிடைக்கவே மாட்டேங்குது? ஏன் நான் அதுக்கு தகுதியானவன் இல்லையா? எனக்கும் வலிக்குதுடா, எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கல. வெளியே நான் எல்லாருக்கிட்ட ரூடாக இருந்தாலும் எனக்கும் வலிக்குது ஜிமின். நான் இப்போ நினச்ச கூட என்கிட்ட என்னால் ஃபோர்ஸாக நடந்துக்க முடியும், ஆனால் எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. நீ ஏன் என்கிட்ட வரணும்? நீ ஏன் எனக்கு நிறைய லவ் கொடுக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி நான் ஏமாந்து போய் உட்காந்துருக்கேன் ஜிமின். நான் யாரோ அவ்வளோ நம்பினேனோ அவங்களே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கடா. இத்தனை நாள் நான் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். இனிமேல் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜிமின். இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு
அப்படியே நீலோன் போட்ட மாதிரி அப்படியே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. டைம் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அப்படியே சைலண்ட்டாக அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பார். இப்போ ஒரு வழியாக அழுது முடிச்சுட்டு இப்போ அப்படியே கட் பண்ணனா ஜிம்னை தூக்கி அந்த ஒரு பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அவருக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு ஜியோன் அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வெளியுமே போயிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்குமே ஜிம்னை அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணாரு. என்ன எப்போ வந்து இங்கே படுத்தோம்? நம்ம ட்ராயிங் தானே வரைஞ்சிட்டு இருந்தோம், அங்கே தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்து படுத்தோம்? ஒருவேளை தூக்கத்தில் வந்து படுத்துட்டோமோ? இப்போ அப்படியே சைடை திரும்பி பார்க்குறாரு. பக்கத்தில் ஜியோன் இல்லை. ஜியோன் அங்கே வந்து படுத்ததுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லை. என்ன அந்த பெட் அவ்வளோ நீட்டாக இருக்குது. என்னாச்சு? ஒருவேளை நைட்டு வரவே இல்லையா? ரொம்ப ஒர்க்காக இருக்குமோ? நேற்று நைட்டு பார்த்ததை விட ஃபுல்லாக 1 டே கிட்ட ஆகிடுச்சு. ஒன்று பார்க்கவே இல்லை. பாவம், ரொம்ப வேலை போல் இருக்குது. டேங்க் சார் போனனால எல்லாமே வந்து பார்த்துக்கிறான் போல இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாரையுமே காணோம். எங்கே எல்லோரும்? எல்லாம் மார்னிங்கே வெளியே போயிட்டாங்க சார். ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்படின்னா குழந்தைங்க இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூல் போயிட்டாங்க? அது ஸ்கூல் ட்ரிப் ஏதோ கூட்டு போயிருக்காங்களாம். 1 வீக் கழிச்சு தான் வருவாங்களாம். அதுவும் இல்லையா அப்படி சொல்லிட்டு அப்படியே கவுச்சில் அப்படியே உட்காந்துறாரு. அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ அவருடைய ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் அந்த ரூமில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே நோட் பண்ணுறாரு. என்னது இது, மேரேஜ் பிக்கா அப்படி சொல்லி இப்போ கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ வந்ததும் தெரியல ஜிமினுக்கு, அது அவங்க ரூமில் மாட்டினதும் தெரியல. ஈவினிங் ஒரு ட்ராயிங் ரூமில் ரொம்ப பிஸியாக இருக்கும் போது தான் குழந்தைங்க 2 பேரும் ஜியோன் மாமா மேரேஜ் பிக், இதை நம்ம சஸ்பென்ஸை கொண்டு போய் அவங்களுடைய ரூமில் மாட்டி வைக்கலாம், 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களே அப்படி சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேர் தான் அந்த பிக்கை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போது ஜிமின் அது கிட்டேயுமே போகிறாரு. அது எப்படி இருக்குது அப்படி சொன்னால் ஜியோன் வந்து ஜிமினோட ஃபிங்கரில் ரிங் போடுற மாதிரி இருக்குது. ஜிமினோட ஃபேஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் இருக்குது. ஆனால் ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ சேடாக இருக்குது. ஜிமினோட ஃபேஸே தான் பார்க்குறாரு. எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்ல, யாரு கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கேன். சரியோட பைத்தியம்டா நீ, ஃபேஸை பாரு எப்படி வச்சிட்ருக்கேன்னு. அதை வேறு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்காங்க. என்னை பற்றி என்ன யோசிச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அவருடைய பார்வை பக்கத்தில் இருக்க ஜியோன் கிட்டே போகுது. ஜியோனோட ஃபேஸு இப்போ தான் நல்லா பார்க்குறாரு. ஒரு க்யூட் ஸ்மைல். ஜிமினை பார்த்தபடியே அந்த ரிங்கை வந்து போட்டு விட்றாரு. ரொம்ப அழகாக இருக்கான்ல. ஏன் என் கண்ணுக்கு மட்டும் இந்த அழகு தெரியல? எப்போ பார்த்தாலும் உருன்னு இருந்தா, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருந்தா எப்படி இவன் மேலே எனக்கு ஃபீலிங் வரும்? ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான். ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஹிப்பில் கை வச்சுட்டு அந்த ஜியோனோட பிக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே டயங்ஸாக இருக்கும். நமக்கும் ஒன்றா தான் மேரேஜ் ஆச்சு. அவங்க பாரு ஹனிமூனுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் உன்னைய அந்த 1 டே பார்த்தது தான். இது 2 நாள் ஆச்சு. உன்னைய பார்க்கவே இல்லை. ஒருவேளை உன்னைய நான் மிஸ் பண்ணுறேனா தெரியல. உன்னைய லவ் பண்ணுறேனான்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. ஒருவேளை என் லைஃப் பார்ட்னுங்கிற அந்த உரிமையா என்னன்னு தெரியல. உன்னை எப்போவே பார்க்கணுன்னு தோணுது. இன்றைக்கி நைட் உனக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். நீ நைட் வருவல்ல? நீ கொடுத்த 1 வீக்கில் 3 டேஸ் போயிடுச்சு. இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. இது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஜியோன் சைடு தான். ஜியோன் சொல்லுங்க ஆரம், நீ வேணா வீட்டுக்கு போடா, நானும் ஜின்னும் பார்த்துக்குறோம். இல்லை ஒர்க் நிறையா இருக்குல்ல, 3 பேர் சேர்ந்து பார்த்தா சீக்கிரமாக முடிச்சிடும்ல அப்படி சொல்லி அங்கே ஜியோன் வீட்டுக்கு கிளம்புற மாதிரியே இல்லை. ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஆரம் சொல்லு ஜின், எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா? என்னாச்சு? கொஞ்சம் தலை தான் வலிக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆரம் மாமா நீங்கள் வேணா போங்களேன், ஜின் கூட நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆரம் இங்கே இருக்கட்டும், நீ தனியாக அப்படி இவ்வளோ இருக்கையும் பார்ப்பேன். ஆரம் நீங்கள் கூட இருந்து ஜியோனை பார்த்துக்குங்க, நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன். இல்லை ஜெயின், நீங்கள் நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங்கே வாங்க. மாமா நீங்கள் கூட இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் ஜெயோப்ட ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சி வைங்க. என்னாச்சு நீ வீட்டுக்கு வரல? ஆரம் அவன் இருந்து பார்த்துக்கிட்டோம். சரி ஜியோன், நாங்கள் ட்ரெஸ் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என்னமோ ஒன்று போகுது, ஜின் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரியுது. அவருமே ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜின் வீட்டுக்கு வந்துட்டார். ஜிமினங்க மேலே ரூமில் தான் இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்ததும் வராதுமா ஜின் நேராக இப்போ ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமில் போய் பார்த்தா அங்கே ஜிமினை காணோம். ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் ஜிமின் கண்டிப்பாக ட்ராயிங் வரைய ரூமில் தான் இருப்பார் அப்படின்ட்டு. இப்போ போய் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின்
சொல்லுங்கள் ஜீன் அப்படி சொல்லிட்டு திரும்புறாரு. ஏதோ ட்ராயிங் ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, லேட்டாகும்னு சொன்னீங்க? அது கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு பக்கத்தில் வரைஞ்சிருக்க ட்ராயிங்கை தான் பார்க்குறாரு. இப்போ அந்த ட்ராயிங் கிட்ட போய் பார்க்குறாரு. என்னாச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் ஜிமின்? இல்லை எனக்கு புரியல ஜீன், என்ன சொல்கிறீங்க? இது நீயும் ஜீவன் தானே? ஆமாம். அவர் அங்கே என்ன ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்காரு அப்படின்னா, அவர் அங்கே பார்த்தது இல்லையா, அவங்க ரூமில் வந்து பிக் அதை தான் வந்து அங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. 2 பேரோட மேரேஜ் பிக்கை தான் அங்கே வந்து வரைஞ்சிட்ருக்கிறாரு. ஜிமின் கிட்ட வேறு என்னமோ பேச வந்திருப்பார். அந்த பிக்சரை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ன அர்த்தம் எனக்கு புரியலை ஜீன். ஓகே, நான் ஓப்பனாகவே கேட்குறேன் ஜிமின், உனக்கு ஜீவனை பிடிச்சிருக்கா? நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி கேட்டோன்னே ஜிமின் அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு. சொல்லு ஜிமின், நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அவருக்கு டக்குன்னு அப்படியே கண்ணந்து டியர்ஸ் வந்துடுது. ஜிமின் பயந்து போய், என்னாச்சு ஜீன், உனக்கு என் ஜீவனை பிடிக்கலையா? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பிக்சரை தேடி எடுக்கிறாரு. என்னென்ன இந்த நைட்டு வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பார்ல, இதுலையா நீ ஜீவனோட ஃபேஸை கிளியராக வரையில? அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி கூட உன்னுடைய ஃபேஸ் சரியாக இல்லை. இன்னும் வரைக்கும் நீயும் ஜீவனும் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒத்துக்கிறேன், சுகாவும் ட்ராயாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உனக்கும் ஜீவனுக்கும் அப்படி கிடையாது. இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று உன் ஃபேஸில் தெரியுது. பயமாக இருக்குது ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு மேலே ஜீவனால் தாங்க முடியாது. ஐயோ ஜின் ப்ளீஸ் அழுவாதீங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அன்றைக்கி வந்து என் தம்பிக்கு தான் மேரேஜ்னு சொல்கிறப்போ டக்குன்னு எனக்கு ஜீவனோட நினப்பு எனக்கு வரல. எனக்கு ட்ரயாங் சாரோட நினப்பு தான் வந்துச்சு. அவ்வளோதான். அங்கே ஜின்னுக்கு வார்த்தையே வரல. ஜின்னோட பார்வையில் அவ்வளோ ஒரு வலி தெரியுது. அது ஜிமினால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நான் ட்ரயாங்க, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஜீன். நீங்கள் அந்த மாதிரி சொன்னதுனால நான் ட்ரயாங் சார்ன்னு தான் நினச்சேன். நான் ட்ரயாங் சாரை லவ் பண்ண கிடையாது. மேரேஜுன்னு சொன்னோன்னே நான் ட்ரயாங் சாரை நினச்சேன் தான், தப்பு தான். ஆனால் இப்போ என் மனசில் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அப்போ இந்த பிக்சருக்கு என்ன ஆன்சர்? அது அன்றைக்கி கண்ணெல்லாம் கலங்கிருந்துச்சு, ஒரே டியர்ஸாக இருந்துச்சு. என்னால் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல. ட்ரயாங் சாருக்கு பக்கத்தில் ஜோன் நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் அவங்க 2 பேரையுமே மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தனால எனக்கு அவங்க பக்கத்தில் ஜோன் நின்றுக்கிறாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. யாரோ நின்னாங்க, ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு சரியாக தெரியல. அதனால தான் அந்த ட்ராயிங்கை நான் அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இல்லை, உன் மேலே எந்த தப்பும் இல்லை ஜிமின். நான் தான் முட்டாள் மாதிரி என் தம்பின்னு சொல்லி நான் ஜீவனோட நேமை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்னோட தப்பு தான். ஆனால் ஜிமின் ரொம்ப நல்லவன் ஜிமின். ப்ளீஸ் அவனை விட்டுட்டு மட்டும் போயிடாத. ஆல்ரெடி ரொம்ப பெயினில் இருக்கான். ஜீன் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஜீவனை அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி பார்த்ததோடு சரி, இந்த 2 டேஸாக நான் அவரை பார்க்கவே இல்லை. என் மேலே அவருக்கு எதுவும் கோபமா? ப்ளீஸ், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது. எதாக இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் தெளிவாக பேசுங்களேன். நேற்று அவர் வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? நேற்று நைட்டு அவன் வீட்டுக்கு வந்தான், ஆனால் லேட்டாக வந்தாங்களா? ஆனால் எனக்கு தெரியாதே. நேற்று நைட்டு நீங்கள் தானே படுத்திருந்த, ஆனால் மார்னிங் நீ உன்னுடைய ரூமில் இருந்த, கரெக்டாக? ஆமாம், ஜோன் தான் நேற்று கொண்டு போய் பெட்ரூமில் படுக்க வச்சான். ஓ, அப்போது மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு போயிட்டாரா? இல்லை, அவன் நைட்டே கிளம்பி போயிட்டான். என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜியோன் வந்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க ரூமில் தண்ணி இருந்திருக்காது. நைட்டில் அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்திருக்கனால சரி கிச்சனில் போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படி சொல்லி தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க. அப்போ தான் பார்க்கும்போது இந்த ட்ராயிங் ரூமில் லைட்டை எரிஞ்சிட்டு அதை பார்த்துட்ருப்பாங்க. இடத்துல இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த ரூம் கிட்டே வந்திருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஜியோன் பேசுனது எல்லாமே இங்கே ஜின்னோட காதில் விழுந்திருக்கும். ஜின் அவ்வளோ தான் உடஞ்சே போயிட்டாரு. மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் ஜீன் சுத்தமாக உடஞ்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஜிமினை அவங்க ரூம் தூக்கிட்டு போகும்போது அவங்க சைடாக போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமினை உள்ளே போய் படுக்க வச்சோடனே ஜோன் அப்போவே கிளம்பி வெளியே போயிருந்திருப்பாரு. இதுதான் ஜோன் பார்த்தது வந்து ஜிமிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஜின், அது நிஜமாக சொல்கிறேன், நான் அதை வேணும்னே வரையல. பக்கத்தில் யாரும் நின்னாங்க, அவங்க ஃபேஸை நான் சரியாக பார்க்கல, பிளராக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஆனால் அது அவனுக்கு புரியலை ஜிமின். அவன் பார்க்க தான் அப்படி இருக்கிறான், ஆனால் உள்ளே ரொம்ப பெயின் அனுபவிச்சிருக்கான். அதை விட்டு அவன் வெளியே வரமாட்டான்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பழைய ஜீவனை எங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எங்களோட பழைய ஜீவனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் உனக்கு ஜீவனுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சோம். அவன் ஓகே சொன்னனால தான் இந்த மேரேஜை பற்றி நான் அவன்கிட்ட பேசவே வந்தேன். அப்போ கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஜிமினுக்கு ஓகேவான்னு சொல்லி கேளுங்க, அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் அவன் சொன்னான். அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனால் அது நான் பைத்தியம் மாதிரி மாற்றி கேட்டுட்டேன். சாரி ஜிமின். பரவாயில்ல ஜீன், அதனால் ஒன்றும் கிடையாது, நான் ஓகே தான். ஆனால் நீ டயங்க, நான் தான் சொல்லிட்டேனே, என் மனசில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போது எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ டக்குன்னு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணுறங்கிறப்போ அது அந்த இடத்துல நான் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிட்டேன். வேறு எதுவும் கிடையாது. ஜீன் ப்ளீஸ், இதை பற்றி டயாங் சாருக்கோ இல்லை ஜோனுக்கு தெரிய வேணாம். அப்புறம் எப்படி நான் டயாங் சாரை பார்ப்பேன்? ப்ளீஸ் சொல்லாதீங்க. அதுதான் நான் உங்ககிட்டே சொல்ல வரேன். இந்த விஷயம் உனக்கு எனக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். தப்பி தவறி கூட என் ஜீவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. உங்ககிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உனக்கு எல்லா விஷயமும் தெரியணும். அப்போ தான் நீ என்னுடைய ஜீவனை புரிஞ்சிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது இன்னும் ½ அன் ஹவருக்கு தான் உள்ளான ஸ்டோரி தான் இருக்குது. ஆனால் என்னால் அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வராது. அதனால தான் இதோடய வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னும் 2 டேஸில் நான் கண்டிப்பாக போட்டு வேண்டாம். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எடிட்டிங் மட்டும்தான் எனக்கு டைம் தேவைப்படும். கண்டிப்பாக வந்து நாளைக்கு நைட் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சராங்கி.